வணக்கம். டிசம்பர் 22ஆம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. பங்குச் சந்தையில நடந்த சில விஷயங்கள விரைவா பார்க்கலாங்க. டாப் கெய்னர்ஸ் யாரு? லூசர்ஸ் யாரு? நிஃப்டி செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஹை வால்யூம் உள்ள சில ஸ்டாக்ஸ விரைவா பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் சிலதையும் பார்க்கலாங்க. ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். 52 வீக் ஹை மற்றும் லோ செட்ன சில ஸ்டாக்ஸும் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறம் நிஃப்டி இன்றைக்கி 1% அதிகரிச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 138 புள்ளிகள் அதிகமாக பெற்றிருக்காங்க. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 13,466. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி 5% வீழ்ந்திருந்ததுங்க. ஸோ நேற்று க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஓப்பனிங் கேப் அப்பில் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 45 புள்ளிகள் கேப் அப்பில் இருந்தது. அதுக்கப்புறமாக ஒரு செல் ஆஃப் இருந்ததுக்கப்புறம் லோவாக அடித்தது 13,192, அதாவது 13,200 டெஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறமாக அந்த லோலேருந்து மறுபடியும் ஹைக்கு போனாங்க. அந்த ஹை வந்து செகண்ட் ஆஃப் த டேல தான் நடந்ததுங்க. மத்தியானத்துக்கு அப்புறமாகத்தான் ஹையை எட்டுச்சு நிஃப்டி. சரிங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட். ஜீரோதா கைட்லேருந்து எடுத்துருக்கிறது. ஸோ கடைசி கேண்டில் தான் இன்றைக்கு கேண்டில். ஸோ நேற்று லோவை இன்றைக்கி எட்டவே இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நேற்று ஃபால் ஒரு பெரிய ஃபால். ஸோ கொஞ்சம் நாள் ஆகும் அதிலேருந்து மீள்றதுக்கு அப்படின்றது புரிந்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கிறதுனால பாசிட்டிவாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 15 மினிட் சார்ட். ஸோ 15 மினிட் சார்ட்டில் நமக்கு பார்க்கலாம், நேற்றை விட இன்றைக்கி வந்து ஓப்பன் வந்து கேப் அப் 45 புள்ளிகள். அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் இருந்து 2 முறை 13,200 டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமாக தான் பையர்ஸ் வந்ததுக்கப்புறம் 13,400க்கு மேலே கொண்டு போயிருக்கு நிஃப்டி. சரிங்க, செக்டர் வைஸில் பார்க்கும்போது நிஃப்டி ஐடி இன்றைக்கி கலக்கியிருந்தாங்க. 3.36% அதிகரிச்சிருந்தது. ஃபார்மா செக்டர் அதை தொடர்ந்து 2.2% அதிகரிச்சிருந்தது. மெட்டல் செக்டர் 1.36% அதிகரிச்சிருந்தது. ஆட்டோ செக்டர் 0.8% அதிகரிச்சிருந்தது. இதைத் தொடர்ந்து மீடியா செக்டர் 0.7% அதிகரிச்சிருந்தது. பேங்கிங் செக்டர் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக 0.58%, பிரைவேட் செக்டர் பேங்க் 0.57%, பப்ளிக் செக்டர் பேங்க் கிட்டத்தட்ட 1% அதிகரிச்சிருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.2% மட்டுமே அதிகரிச்சிருந்தது. ரியாலிட்டி செக்டர் 0.5% அதிகரித்திருந்தது. டாப் 5 கெய்னர்ஸ் நிஃப்டியில் விரைவாக பார்க்கலாம். அதானி போர்ட்ஸ் 5.55%, HCL டெக் 5.35%, டெக் மஹிந்திரா 4.10%, இன்ஃபோசிஸ் 3.6%, கெயில் 3.18% அதிகரித்திருந்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் விரைவாக பார்க்கலாம். கோட்டக் பேங்க் 1%, HDFC 0.68%, பஜாஜ் ஃபினான்ஸ் 0.63% இறங்கியிருந்தது. அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனியும் 0.4% இறங்கியிருந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் 0.35% இறங்கியிருந்தது. சரிங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் சிலதை விரைவாக பார்க்கலாம். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் ஐபிஓ வந்து 5.5 மடங்கு ரீட்டைல் கேட்டகரியில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. காலையில் நம்ம டெலிகிராம் சேனலில் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணும்போது 4% இருந்தது. இப்போ பார்க்கும்போது 5.5 மடங்கு, மன்னிக்கவும் சதவீதம் இல்லைங்க, 4 மடங்கு இருந்தது காலையில். இப்போ பார்க்கும்போது 5.5 மடங்கு ரீட்டைல் கேட்டகரிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகரிச்சிருக்கு. சரிங்க, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அதாவது நம்ம சென்னையை சார்ந்த சைக்கிள் கம்பெனி, இவங்க இன்றைக்கி இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 30% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனி. இது இன்றைக்கி இன்ட்ராடே கெயின் பார்த்திங்கன்னா 1.7%, ஆனால் க்ளோசிங்கில் பார்க்கும்போது 2.4% இறங்கியிருந்தது. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் தயாரிக்கிற நிறுவனம். சைக்கிளோட சேல்ஸ் நல்லா இருக்குது. இந்த கொரோனாவுக்கு அப்புறமாகன்னு ஒரு ரிப்போர்ட்டும் இருந்தது. ஸோ அதில் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ 30% நவம்பரில் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. என்ஐடி கம்பெனி இன்றைக்கி 6.5% அதிகரிச்சிருக்குங்க. ஒரு நியூஸும் இருக்குது. பைபேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 24ஆம் தேதி அவங்க போர்டு கூடுறாங்க. ஸோ அன்னைக்கு முடிவெடுக்கப்படும் ஷேர் பைபேக் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ அந்த நியூஸ் வந்ததுனால கூட இருக்கலாம். இன்றைக்கி என்ஐடி 6.5% அதிகரிச்சிருந்தது. டாடா மோட்டார்ஸ் கம்பெனி இன்றைக்கி இன்ட்ராடேல 2.7% அதிகரிச்சிருந்ததுங்க. அதுலேயும் ஒரு நியூஸ் இருக்குது. அவங்க ஜனவரி 2021 முதல் அவங்களோட வண்டியோட விலையை ஏற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாருதி மற்றும் மஹிந்திராவை தொடர்ந்து டாடா மோட்டார்ஸும் அவங்களோட வண்டியோட ப்ரைஸை ஏற்ற போகிற நியூஸ் வந்திருக்கு.
சரிங்க. பிரபாத் டைரி லிமிடெட் கம்பெனிக்கு செபி 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் குடுத்துருக்காங்க. அவங்களோட டீலிஸ்டிங் கம்ப்ளீட் பண்றதுக்கு. இந்த கம்பெனி டீலிஸ்டிங்க்கு 2019 அக்டோபர்ல அப்ளை செஞ்சிருந்தாங்க செபி கிட்டருந்து. ஸோ செபி ரூல்ஸ் படி 1 வருஷத்துக்குள்ளார முடிக்க வேண்டும் அந்த ப்ராசஸ. ஆனா இந்த அக்டோபர் மாசம் 2020ல இந்த ப்ராசஸ் முடியல. அவங்க கொரோனா காரணம் சொல்லியிருக்காங்க கம்பெனி. அதனால எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ செபி 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர்லேருந்து 6 மாசம். ஸோ இந்த ஏப்ரல் 2021க்குள்ளார டீலிஸ்டிங்கை முடிக்கணும் அப்படின்றது செபியோட கட்டளை. அது தவிர ஆடிட்டிங்கும் கரெக்டாக பண்ணணும்னு செபி குறிப்பாக பிரபாத் டைரி கம்பெனி கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடே கெயினில் பிரபாத் டைரி கம்பெனி 5.5% அதிகரிச்சிருந்தது. சரிங்க. ஃபியூச்சர் ரீட்டெயில் கம்பெனி மற்றும் ரிலையன்ஸோட டிரான்சாக்ஷன் பற்றி டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த டீலை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமேசானுக்கு வேணும்னா இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். அவங்க செபி கிட்ட இதை பற்றி கம்ப்ளைண்ட் செய்யலாம். அங்கே அவங்க மேல்முறையீடு செஞ்சு நடவடிக்கை எடுக்க கோரலாம் அப்படின்ற ஆர்டரும் டெல்லி ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது 2 பேருக்குமே சாதகமாக இருக்குது. அதாவது ஃபியூச்சர் ரீட்டெயில் கம்பெனிக்கு ரிலையன்ஸ் கூட இருக்கிற டீலை கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்கு. அதே சமயம் அமேசான் நினச்சாங்கன்னா அதை எதிர்க்கணும்னு நினச்சாங்கன்னா அதை போய் செபியில் போய் முறையிடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததில் ஃபியூச்சர் ரீட்டெயிலுக்கு இன்றைக்கி இன்ட்ராடேயில் 5% கீழே விழுந்தது. லோவர் சர்க்கியூட்டை அடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸில் பார்க்கும்போது 2.7% மட்டுமே இறங்கி இருந்தது. ஸோ ஃபியூச்சர் ரீட்டெயில் அமேசான் இதை எதிர்த்து முறையிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஹைகோர்ட் ஒத்துக்கல. அதாக கூட இருக்கலாம் இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்ததுக்கு. சரிங்க. எல்என்டி கம்பெனியோட நிறுவனங்கள் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லாசன் அண்ட் டியூப்ரோ 2.7% இன்ட்ராடேல கெயின் பண்ணியிருக்காங்க. எல்என்டி இன்ஃபோடெக் 6.5% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் 2% இன்ட்ராடேலையும், எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் கிட்டத்தட்ட 7% அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேல. சரிங்க. மதுபான கடைகளிலும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ப்ரீவரிஸ் இன்ட்ராடேல 1.8% அதிகரிச்சிருந்தது. ஜிஎம் ப்ரூவரிஸ் இன்ட்ராடேல 5.6% அதிகரிச்சிருந்தது. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இன்ட்ராடேல 2%, குளோபஸ் ஸ்பிரிட்ஸ் இன்ட்ராடேல 3.2% அதிகரிச்சிருந்தது. அசோசியேட்டட் ஆல்கஹால்ஸ் அண்ட் ப்ரூவரிஸ் இன்ட்ராடேல 1.8% அதிகரிச்சிருந்தது. ஒரு நியூஸும் வந்திருக்குங்க. கேரளா கவர்மெண்ட் பார்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பார்ஸ், கிளப்ஸ், பீர் வைன் பார்லர்ஸ், அப்புறம் ஏர்போர்ட்டில் இருக்கிற லான்ச் பார்ஸும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கேரளா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க எப்படி அதை நடத்த வேண்டும்ன்றது. ஸோ அதை பின்பற்றி ஓப்பன் செய்யலாம் அப்படின்ற ஆர்டர் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இருக்கிற சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு சொல்லும்போது இன்றைக்கி வால்யூம் கூட 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணி 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி ஐடி கம்பெனி நல்லா கலக்கிறது நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஸோ இந்த பட்டியலில் அதிகமாக இருக்கிறது ஐடி கம்பெனிகள் தான். பிர்லா சாஃப்ட் கம்பெனி 15% கிட்டத்தட்ட ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 150% வால்யூம் அதிகரித்திருந்தது. கேபிஐடி டெக்னாலஜிஸ் 10% ஷேர் ப்ரைஸும் 114% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. சாக்ஸாஃப்ட் ஷேர் ப்ரைஸ் 9%, வால்யூம் 134% அதிகரிச்சிருந்தது. பட்டர்ஃப்ளை கம்பெனி 7.7% ஷேர் ப்ரைஸும் 178% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. மைண்ட்ரீ கம்பெனி 6% ஷேர் ப்ரைஸும் 181% வால்யூமும் அதிகரித்திருந்தது. டாடா எலக்ஸி 6% ஷேர் ப்ரைஸும் 130% வால்யூமும் அதிகரித்திருந்தது. எல்என்டி இன்ஃபோடெக் 5% ஷேர் ப்ரைஸும் 125% வால்யூமும் அதிகரித்திருந்தது. என்ஐடி கம்பெனி அவங்க தான் பைபேக் அனௌன்ஸ் பண்ணுற பைபேக் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5% ஷேர் ப்ரைஸும் 124% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. டால்மியா பரத் சிமெண்ட் கம்பெனி 4.18% ஷேர் ப்ரைஸும் 116% வால்யூமும் அதிகரித்திருந்தது. சரிங்க. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாங்க. ஹை வால்யூம்ன்ற டெஃபினேஷன் அதே தான். லூசர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருக்கும். சாகர் சிமெண்ட் 7.17% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருந்தது. 406% வால்யூம் அதிகரித்திருந்தது. எஸ்பி அப்பரல்ஸ் 5.5% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருந்தது. 158% வால்யூம் அதிகரித்திருந்தது. பீட்டா ட்ரக்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருந்தது. 154% வால்யூம் அதிகரித்திருந்தது. அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் 2.87% ஷேர் ப்ரைஸ் இறங்கியிருந்தது. 257% வால்யூம் அதிகரித்திருந்தது. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் 2.58% ஷேர் ப்ரைஸ் இறங்கியிருந்தது. 101% வால்யூம் அதிகரித்திருந்தது. சரிங்க. 52 வீக் ஹை எட்டின சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாங்க. பாஃப்னா ஃபார்மா தொடர்ந்து இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 52 வீக் ஹை மற்றும் ஆல் டைம் ஹையை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. லிண்டே இந்தியா இன்னைக்கு 52 வீக் ஹை. எல்என்டி இன்ஃபோடெக், இன்ஃபோசிஸ்
மற்றும் பிர்லா சாஃப்ட் 52 வீக் ஹையை எட்டியிருக்கு. சரிங்க, 52 வீக் லோவில் இருக்கிற எப்போவுமே இருக்கிற ஸ்டாக்ஸான ஜம்ப் நெட்வொர்க்ஸ் இன்றைக்கி இருக்குது. சிஎஸ்டி கெமிக்கல்ஸும் இருக்காங்க. ஆட்டம் வேல்ஸ் லிமிடெட் புதுசாக சேர்ந்துருக்காங்க. சரிங்க, இதுதான் என்னுடைய பார்வைக்கு சில விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நடந்தது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.